சன்னஸ்டோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. இந்த வாரம் இனிய வாரம் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை முதல் 25/7/2026 சனிக்கிழமை வரையும் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இந்த வாரத்தில் கிரகங்கள் கொடுக்க போகிறது, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இந்த வாரத்தில் நடக்க போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய சந்திர பகவான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தொடக்கத்தில் நம்முடைய கன்னி ராசியில் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். இந்த வாரம் முடியும் போது பார்த்திங்கன்னா விருச்சக ராசியில் தன்னுடைய பயணத்தில் போயிருப்பார் அப்படிங்கிறது கிரகத்தின் அமைப்பு. ஸோ மற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய செவ்வாய் பகவான் ரிஷப ராசியிலும், புதன் பகவான் மிதுன ராசியிலும், சூரிய பகவான் கடக ராசியிலும், குருவோடு இணைந்த சூரியனாக, அதாவது ஏற்கனவே கடகராசியில் சூரிய பகவான் கடகராசியில் சூரியன் இருக்கார், குருவும் இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் தொடக்கத்திலே பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிம்ம ராசியில் தொடக்கத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது அமைப்பு. சிம்ம ராசியில் ஏற்கனவே கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்முடைய கும்ப ராசியில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு, சனி பகவான் மீன ராசியில் இருக்கார். ஸோ 9 கிரகங்களுடைய அமைப்பை வைத்து உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள் நடக்க போகுது, எந்தெந்த நாள்லாம் எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 ராசிகளுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் தடையில்லாத வாழ்க்கையை வெற்றிகரமாக பெறக்கூடிய சூழ்நிலை உண்டாக போகுது. அதே போல் இன்னும் 3 ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் பொறுமையாக, சரியா, அவசரப்படாமல் சந்திராஷ்டமம் நாட்களில் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் நல்லா இருக்குங்கிறது கணக்கு. ஸோ அதுக்கடுத்து ஒரு 3 ராசிக்காரங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெற போகிறீங்க. பொருளாதாரத்தில் தடை இல்லாத ஒரு வாழ்க்கை, அப்பாடி எனக்கு தேவையான பொருளாதாரம் இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழக்கூடிய அமைப்பு உறுதியாக உண்டு. இன்னும் ஒரு 3 ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா மிதமான லைஃப் ஸ்டைல், தேவையான அளவுக்கு சந்தோஷம் இருக்குது, தேவையான அளவுக்கு பொருளாதாரம் இருக்குங்கிறத நீங்கள் இயக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல் வரப்போகுது. அப்போ 12 ராசி என்பர்களை இதில் எந்தெந்த ராசி என்பர்கள் இதில் இடம் பிடிக்க போகிறீங்க, எந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணுங்கிறத தெளிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த இடத்திலும் தன்னுடைய செயல்பாடை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக பல போராட்டங்கள் பல கஷ்டங்களை சந்தித்து கொண்டு அதையும் சமாளித்து கொண்டு இன்னும் என்னால் முடியுங்கிற தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய என் அருமை மேசராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த வாரம் தொடக்கத்தில் ஒரு அமோகமான லைஃப் ஸ்டைல் உண்டு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை முதல் வியாழக்கிழமை மதியம் வரையும் நீங்கள் நினச்சதை செய்வீங்க. உங்களுடைய மனசு ரொம்ப ரொம்ப தெளிவான சிந்தனைப்படி செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய ஐடியாலாம் தோணும். இது பண்ணலாம், இல்லை அது பண்ணலாம், இல்லை அப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா ஒவ்வொன்றா அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்படி இந்த சிஸ்டத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ சாஃப்ட்வேரில், அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடில் இந்த வாரத்தில் நிறைய அப்டேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியாக உண்டு. ஸோ அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட வியாழக்கிழமைக்குள்ளே அது சரியாகி உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். அதேபோல் குடும்ப ஒற்றுமைகள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. இப்போ தான் குடும்பத்தில் என்ன சொல்லணும்னா அப்படியே மனசு விட்டு பேசுகிறது, அப்பாடி புரிதலுடன் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் உங்களுக்கு இந்த கிரகங்கள் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குது. அப்போ இந்த 4 நாட்கள் கிட்டத்தட்ட ஞாயிறு முதல் வியாழக்கிழமை வரையும் என்ன பண்ணணும்? ஸோ நீங்கள் ஆஃப் டே வியாழக்கிழமை மதியம் வரையும் வச்சுக்கோங்களேன், எது எடுத்தாலும் வெற்றி தான். எதுலேயுமே பிரச்சனை வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்து உங்களுக்கு சாதகமாக உருவாக்கக்கூடிய தன்மையில் உங்களுடைய இந்த வாரத்தில் நிறைய மாற்றங்களை நீங்கள் உறுதியாக கிரகங்கள் ரீதியாக பெற போகிறீங்கிறது உண்மை.
ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வியாழக்கிழமை மதியத்துக்கு மேலே, சரியா, கிட்டத்தட்ட வந்து மதியம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 11 மணி வச்சுக்கோங்களேன், சரியா, மதியத்துக்கு மேலே அல்லது மாலை நேரத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் பொறுமையாக, அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிக்கணும். மதியத்துக்கு மேலே 3 மணிலேருந்து நான் ஒரு 7 மணிக்கு மேலே என்ன பண்ணணும், அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கணும். எந்த வேலை செஞ்சாலும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. மேக்ஸிமம் மற்றவங்களுமே முழுசாக இறங்கக்கூடாது, மற்றவங்க பிரச்சனையை தலையிடக்கூடாது. ஏன்னா பொதுவாகவே உங்கள்கிட்ட உள்ள பெரிய ப்ளஸ்ஸும் அதான், உங்களுடைய பெரிய மைனஸாக தான். யாருக்காக ஒரு பிரச்சனை ரோட்டில் போகும்போது ஒரு சின்ன சண்டை போட்டுக்கிருக்காங்க, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா உங்கள் மனசு கேட்காது, நின்று போய் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். ஸோ அந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான ஒரு என்ன செய்யணும், ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி உதவி செய்வீங்க. நம்ம வடிவேல் படத்தில் ஒரு 2 பேர் மாமா மச்சான் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. வடிவேல் சார் என்ன பண்ணுவார், போய் அவங்கள போய் சமாதானம் பண்ணுவார், அந்த சண்டையை நிப்பாட்டுவார். கடைசி என்ன பண்ணுவான், எப்பட்றா நீ எங்கள் நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்கணும், நீ யாரும் எங்கள் தலைவருக்குன்னு அவங்க வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வடிவேல் சார்கிட்ட மாறிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய மேசராசிக்காங்க பல இடங்களில் இப்படி தான் உங்களுடைய சூழ்நிலையில் மாட்டிக்கிறீங்க. ஸோ இந்த வாரத்தில் மேக்ஸிமம் வியாழக்கிழமைக்கு மேலே சனிக்கிழமை வரையும் என்ன பண்ணுங்கள், நிதானத்தை கடைப்பிடிங்க, அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக இருந்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கே. தினமும் விநாயகர் வழிபாடு செய்வது, சந்திராஷ்டிரமம் அன்னைக்கு நீங்கள் விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு முருக பகவானை பார்த்துட்டு போனீங்கன்னா முடியாத விஷயத்தை கூட முடித்து வைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வழிபாடு மூலமாக கோச்சார கிரகங்கள் முருகனுடைய அருளாலும் விநாயகருடைய அருளாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ரிஷபராசி என்பவர்களுக்கு தொட்டதெல்லாம் ஜெயம். எது எடுத்து பண்ணாலும் அந்த பண்ணக்கூடிய விஷயங்களில் தெளிவான ஒரு சிந்தனை இருக்கும். யாரும் இந்த வாரத்தில் உங்களை குழப்பவும் முடியாது, உங்களை ஏதாவது தேவையில்லாத பிரச்சனையை மாட்டி விடவும் முடியாது. ஏன்னா ஃபுல் பவர், ஃபுல் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. உங்களுடைய நட்பின் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இவ்வளோ நாட்களாக உங்களை எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்திட்டு வந்த உறவுகள், உங்களை தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு வந்த உறவுகள் தன்னுடைய செயல்பாடில் சில விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த போகிறாங்க. ஸோ அப்போ மாற்றங்கள் ஏற்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா மனசு அப்பா நிறைவாக இருக்குப்பா, நம்ம நினச்சோம்ல, அன்றைக்கி நினச்சிட்டே இருந்தோம்ல, அது நடந்துருச்சு, இது எதிர்பார்த்தோம்ல கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான செயல்பாடுகள் கிரகங்கள் கொடுக்க போகுது. அப்புறம் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுற நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் தொடக்கத்திலேருந்தே நீங்கள் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இல்லை வீடு சார்ந்த விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சிந்திப்பீங்க. வீடு வாங்கலாமா, இல்லை வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கலாமா, லோன் வாங்கலாமா அப்படின்னு யோசித்து நீங்கள் முடிவெடுத்து செயல்படக்கூடிய கிரக அமைப்பு ரீதியாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நினைத்ததை உடனே செய்யக்கூடிய அமைப்பு. இப்போ யோசிக்கவே வாய்ப்பு இல்லை. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து கிட்டத்தட்ட சனிக்கிழமைக்குள்ளே நீங்கள் என்ன விஷயத்தை யோசிக்கிங்களோ அந்த விஷயத்தை அற்புதமாக நினச்சவுடன் முடியக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் சாதகமாக இருப்பதனால வாழ்வில் புதிய ஒரு தொடக்கம், வாழ்க்கையில் புதிய ஒரு தொடக்கம், புதிய ஒரு அத்தியாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை, ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி, கடன் சார்ந்த பிரச்சனை ஒரு விடுதலை, அதேபோல் மன மகிழ்ச்சிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அப்படின்னு ஒரு எக்ஸட்ரான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, மிகவும் அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக கிரகங்கள் வாய்ப்பை அளிக்கிறது. ஸோ எதை செய்ய நினைக்கிங்களோ அதனை தெளிவாக செஞ்சு அதில் வெற்றி பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. குடும்ப ஒற்றுமையில் இந்த வாரம் தான் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் போது உங்களை யாரும் தெரியாது, எதுக்காண்டி பேசுகிறேன், ஏன் பேசுகிறேனே தெரியாமல் வாழ்ந்த உறவுகள் தற்போது அவர்களுடைய தவறை புரிந்து கொண்டு உங்கள் மீது அக்கறை காட்ட, உங்களுக்காக நேரம் ஒதுக்க, உங்களுடைய முழு அன்பை பெறுவதற்கு ஏதாவது ஒரு குட்டிக்காரன் அடிப்போம், எப்படி ஏதாவது ஒரு குட்டிக்காரன் அடிப்போம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய நிலை சூப்பராக இருக்குது. ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் இனிய வாரத்தில் ரிஷபராசிக்கு சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல், எதிர்காலம் அற்புதமாக இருக்குது.
மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேரையும் புகழையும் உங்களுக்கான அந்தஸ்தையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். உங்களுடைய ராசியிலேயே ராசியின் அதிபதி அமர்ந்து உங்களுடைய செயல்பாடில் நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறார். இவ்வளவு நாட்களாக நீங்கள் சிந்தித்த விஷயங்கள் பல தடைகள் ஏற்பட்டிருக்கலாம், பல போராட்டங்கள் இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு தெளிவான சிந்தனையை, தெளிவான செயல்பாடுகளை உடனே சாதனை புரியக்கூடிய, அதாவது ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா பல நேரங்களில் தடுமாற்றம் இருந்திருக்கும். ஸோ ஆனால் இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா நினைச்ச விஷயத்தை உடனே சாதித்து அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. இந்த புதிய பாதை அப்படிமோ உங்களுக்கு எப்போயுமே ஒரு புதிய ட்ரெண்டு வச்சுருப்பீங்க. தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கணும், தன்னுடைய செயல்பாடில் நிறைய மற்றவங்களை விட சேஞ்சஸ் இருக்கணுங்கிறக்காண்டி பல யுத்திகளை சிந்தித்து செயல்படக்கூடிய நீங்கள் பல மாதங்களாக பல வருடங்களாக நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கலாம். ஸோ ஆனால் இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை முதல் கிட்டத்தட்ட சனிக்கிழமை வரையும் நம்முடைய மிதுனராசி அன்பர்களாகிய நீங்கள் நினச்ச மாதிரி முடித்து மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு சிறப்பான செயல்பாடுகள் கிரகங்கள் உங்களை இயக்க போகுது. அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற போகிறீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள தடைகள் உங்களுக்கு விலக போகுது. மன நிம்மதியும் கிடைக்க போகுது. இந்த சைடில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களிலும் ஒரு முன்னேற்றங்கள் கிரக ரீதியாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. தைரியம் தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு வாரமாக கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ யாரெல்லாம் திருமணத்துக்கான முயற்சி எடுக்கீங்களோ, வரன் தேடுறது, ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அது மேட்ரிமோனியில் பதிகிறது, சொந்தக்காரங்க மூலமாக பார்க்குறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்து அது அமையலைங்கிற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் ஆலயங்களில் சென்று சிவபெருமானை கும்பிட்டுட்டு நந்தி பகவானை கும்பிட்டு நந்தி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம், இந்த ரெண்டில் எந்த தீபம்னாலும் போடலாம். சரியா? அங்கே உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, நெய்னா ஒரிஜினல் நெய் தீபம் போடணும். ஸோ தீபம் போட்டு மனசார கும்பிட்டுட்டு வாங்க. சரியா? மனசார நீ தான்ப்பா எனக்கு உறுதுணை, நீங்கள் தான் எனக்கு வழிபடணும்னு சொல்லி கும்பிட்டு வந்தீங்கன்னா உறுதியாக வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்பட போது. மறைமுகமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், அது ஆரோக்கியம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் அது சரியாகி சாதனை புரியக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வாரமாக உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. கடகராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா தொடக்கத்திலிருந்தே கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பைக்கில் போகலாமா, காரில் போகலாமா, ஃப்ளைட்டில் போகலாமா, பஸ்ஸில் போகலாமா அல்லது வேனில் போகலாமான்னு ஏதாவது ஒரு வாகனங்களில் உங்களுடைய பயணத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும். சும்மா அப்படியே மனசில் அப்படியே கோட்டை கட்டி வச்சுக்கிங்களா, அதில் நிறைய கோட்டை ஓட்டையாக வந்துடுச்சு. ஸோ அந்த நிலை மாறி இந்த வாரம் தொடக்கத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை உறுதியாக நீங்கள் நினச்ச மாதிரி சமாளித்து அதன் மூலமாக ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, ஒரு தோல்வியே அடையாத ஒரு சிறப்பான ஒரு வாரமாக கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன. வெளிவட்டாரங்கள் மூலமாக, அதாவது உங்கள் வீட்டில் இருக்கவங்க மூலமாக நிறையா பிரச்சனை சந்திச்சிட்டிங்க, அவங்க உங்களை மதிக்கவே இல்லை, என்ன பண்ணே தெரியல அப்படின்னு குழப்பத்தில் இருக்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் வெளிவட்டார உறவுகள் மூலமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். புதிய அனுபவங்கள், ஒரு என்ன சொன்னால் புதிய அனுபவங்கள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் நம்முடைய கடகராசி என்பர்களாகிய உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. மன உளைச்சல் நீங்கி, மனசுக்குள்ளே அவ்வளோ அழுத்தம் இருக்குது சார், அப்படியே மனசு விட்டு பேசுனா நான் என்ன ஆவனே தெரியாது, ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசியாக நீ இருந்தாலும் மன அழுத்தங்கள் விலகி மன நிம்மதிகள் கிடைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு யார் கொடுக்க போகிறா? கிரகங்கள் சூப்பராக கொடுக்க போகுது. அப்போ இந்த இடத்துல கடகராசிக்காரங்க எப்படி இருக்க போகிறீங்கன்னா, அப்படியே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு அப்படியே பட்டு புடவை உடுத்தி அல்லது பக்காவான உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டு
நீங்கள் ஒரு அத்தனை பேரும் போற்றப்படக்கூடிய, அத்தனை பேரும் மதிக்கப்படக்கூடிய ஒரு மேன்மையான பொருளாதாரம் சார்ந்த விஷயமும் சரி, அதே போல் மகிழ்ச்சி சார்ந்த விஷயத்திலும் சரி மேன்மை அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வாரமாக கிரகங்கள் வாய்ப்பை உறுதியாக கொடுக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் தொடக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரையும் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் உள்ள எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனை உங்களை விட்டு கடந்து போகுது. வேலையில் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்களை டிப்ரெஷன் உண்டு பண்ணிக்கிட்டு எதுனாலும் உங்களை குறை சொல்லிட்டு நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் உங்கள் மேலே தப்பாக சொல்லிகிட்டு இருந்த அந்த நபர்கள், சூழ்ச்சியாளர்கள்னு சொல்லி கூட சொல்லலாம், அப்படிப்பட்ட நபர்கள் உங்களை காலி பண்ண நினச்சவங்க இப்போ அவங்க இடம் விட்டு இடம் மாற வேண்டிய சூழ்நிலை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன. அதே போல் உங்களுடைய அம்மா வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் முன்னேற்றம் கிரக ரீதியாக ஏற்படும். அலுவலகத்தில் உள்ள பணி சுமைகள் குறைய போது, சக ஊழியர்களுடைய உதவி உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. ஏன்னா நீங்கள் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சி உண்மையெல்லாம் பேசி பேசி அதை உங்கள்கிட்ட வாங்கிட்டு உங்களை தப்பாக மற்றவங்கள்ட்ட போய் சொல்லி ஒரு கூட்டமே சித்தரிச்சிச்சு. நீங்கள் தனித்து நிற்கிறீங்க. ஸோ அப்போ ஏன் இப்படி நடக்குது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குங்கிற ஒரு சிந்தனையில் உள்ள உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல மாற்றங்களை கொடுத்து நீங்கள் தான் பர்ஃபெக்டாக இருக்கீங்க, சரியான நபர்னு உங்களை மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் என்ன பண்ணுறாங்க, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. அதே போல் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நம்முடைய சிம்மராசி அன்பர்களுக்கு தொழிலில் நல்ல வெற்றி உண்டு, மிகப்பெரிய லாபம் உண்டு. அதாவது என்ன சொல்கிறேன்னா, 10 ரூபா போட்டால் 100 ரூபா, 100 ரூபா போட்டால் 1000 ரூபான்னு சொல்லி தொழிலில் மட்டும் வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்டத்தை நம்பி மட்டும் எக்காரணத்தை ஒன்று என்ன பண்ணக்கூடாது, இந்த வாரத்தில் போய் எங்கேயாவது லாக் ஆகிடக்கூடாது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலையிலையும் மட்டும் கவனம் செலுத்தினா இந்த வாரத்தில் சங்கடங்கள் இல்லாத ஒரு மிதமான ஒரு லைஃப் ஸ்டைல், அப்பாடி ரிலாக்ஸாக இருக்குது. தேவையான அளவுக்கு பொருளாதாரம் இருக்குது, தேவையான அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடில் ஒரு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு மன நிம்மதியும் மன மகிழ்ச்சிகளும் போராட்டம் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைலும் உருவாவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கிரகங்கள் அமைப்பு ரீதியாக சூப்பராக இருக்குது. கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தொடக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரையும் உங்களுடைய மனதில் என்னென்ன ஆசைகள், என்னென்ன எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்று ஒரு குழப்பத்திலும் சின்ன தயக்கத்திலும் இருக்கீங்களோ, அது நிறைவேறக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. புதிய முயற்சிகள்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுப்பீங்க, வேலை சார்ந்த விஷயங்கள் எடுப்பீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை முயற்சி எடுப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு திங்கட்கிழமை மதியத்துக்கு மேலே உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் முழு கவனமும் உங்களுக்கு இருக்கும். எப்படியாவது உங்களுக்கு பிடிச்சமான பொருளை வாங்கிடுவீங்க. அது தங்க நகையாக இருக்கலாம், அல்லது ஏதாச்சும் பிடிச்சமான வீட்டுக்கு தேவையான பொருளாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் இயக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் என்ன பண்ண போகுது, ஒரு ரொட்டேஷன் உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்கிறது உண்மை. அதே போல் கன்னிராசி என்பவர்களை யார் யாரெல்லாம் சொந்த தொழில் செஞ்சுக்கிருக்கீங்களோ தொழிலில் நல்ல லாபம் பெறக்கூடிய தன்மை, விற்பனை கொஞ்சம் அதிகமாகும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தொடர்பு கொள்வாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்னொரு இடத்துலையும் பிஸ்னஸ் பண்ணலாமா, இதே பிஸ்னஸை இன்னொரு இடத்த தொடங்கலாமா அப்படின்னு உங்களுடைய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணக்கூடிய நம்முடைய கன்னிராசி அன்பர்கள் யாரேனும் இருக்கீங்கன்னா இந்த வாரம் வரையும் கடந்த வாரங்கள் வரையும் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்திருக்கலாம். ஸோ இந்த வாரம் தொடக்கத்திலேருந்தே
உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பார்ட்னர் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிங்க, நீங்கள் எந்தளவுக்கு ரியலாக இருந்திருக்கீங்கிறத அவங்க உணர்ந்து உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது உண்மை. ஸோ இதில் கணவன் மனைவி ஒற்றுமையும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா பார்ட்னர்ஷிப்னால் லைஃப் பார்ட்னரும் உண்டு, பிஸ்னஸ் பார்ட்னரும் உண்டு. ஸோ பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்லேயும் வெற்றி உண்டு, அதேபோல் லைஃப் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் மன மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய, அதாவது கண்டுக்கிறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவாக இருந்தால் கூட உங்களை கண்டுக்கிட்டு உங்கள் மேலே அக்கறை காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த வாரம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சூப்பராக கொடுக்குது. சரியான முறையில் பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய சிறப்பான ஒரு வாரம் என்று தெளிவாக சொல்லலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அதனால தான் நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டும் இருக்கீங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வாரம் தொடக்கத்திலிருந்தே பிரச்சனைனா என்ன, துன்பம்னா என்ன, கவலைனா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான மாற்றங்களை, அற்புதமான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வாரமாக கிரகங்கள் வாய்ப்பை கொடுக்குது. மன அமைதி இருக்கும். என்னை பொறுத்த துலாம் ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குற என்ன, ஏன் நான் ஒரு மன அமைதி இருக்கணும் சார், மனசுக்குள்ளே நிறைய குழப்பம் இருக்குது, நிறைய போராட்டத்தை சந்திச்சிருக்கேன், மனசு நினைக்கிறபடி செஞ்சால் நான் செய்கிறத தப்புன்னு சொல்லி என்னையை கஷ்டப்படுத்துகிறாங்க. சரி போங்கடா, அவங்க சொல்கிறத கேட்டு செஞ்சாலும் அதுலேயும் குத்தம் குறைகள் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மனசில் ஒரு நிலையான தன்மையில் நம்மளால் சிந்திக்க முடியாத அளவுக்கு நம்மளை லாக் பண்ணுறாங்களே. ஸோ இந்த நிலையிலிருந்து என் லைஃப்பில் ஒரு மாற்றம் வந்துடாதான் மன நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு உறுதியாக ஞாயிற்றுக்கிழமை முதல் கிட்டத்தட்ட சனிக்கிழமை வரையும் உங்களுடைய மன நிம்மதி உறுதி செய்யப்படுது. மனக்குழப்பம் உங்களை விட்டு கடந்து போக போகுதுங்கிறது உண்மை. உங்களுடைய சகோதர வகையில், அதாவது கூட பிறந்த சகோதரி, சகோதரன் என்று இளைய சகோதரனாக இருந்தாலும் சரி, மூத்த சகோதரனாக இருந்தாலும் சரி, இளைய சகோதரியாக இருந்தாலும் சரி, மூத்த சகோதரியாக இருந்தாலும் சரி, அவர்கள் உறவுகள் மூலமாக எவ்வளவோ பிரச்சனையை சமாளிச்சிருப்பீங்க. தேவையற்ற பிரச்சனைகள் கடந்த காலங்களில் வந்திருக்கலாம். ஆனால் இந்த வாரம் தொடக்கத்திலிருந்து உங்கள் கூட பிறந்த உறவுகள் என்ன பண்ண போகிறாங்க, உங்களை புரிஞ்சுக்கிற போகிறாங்க, உங்களுக்கான ஒரு அக்கறை காட்ட போகிறாங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுடைய உதவி வாங்கிட்டு உங்களையே காயப்படுத்தின உறவு இந்த வாரம் தொடக்கத்திலிருந்து தன்னுடைய தவறை உணர்ந்து உங்கள் மேலே அக்கறை காட்டக்கூடிய அளவுக்கு கிரகத்துடைய தன்மை சூப்பராக இருக்குது. இந்த மன குழப்பம் நீங்கிருச்சுன்னுமே, அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு நாங்கள் யோசித்தா நாங்கள் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்கள் உறுதியாக உங்களுடைய சிந்தனை கரெக்டான முறையில் நீங்கள் காய் நகர்த்தினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கான, உங்களுடைய எதிர்காலத்துக்கான சிந்தனைகளை முழுமையாக நீங்கள் செயல்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வெளியே சொல்லாமல் செய்யுங்க. உங்கள் மனசு என்ன சொல்கிறதோ அதை கட்டுப்பட்டு அதனுடைய ப்ளஸ் மைனஸை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள், களத்தில் இறங்குங்க. உங்களுடைய வெற்றி என்பதை நீங்கள் உறுதியாக உணர முடியும். ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு நபராக, ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிரகங்கள் சூப்பராக கொடுக்கறனால இந்த வாரத்தை பயன்படுத்தி வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் இந்த வாரத்தில் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மன நிம்மதியும் கொடுத்து மனதில் உள்ள குழப்பங்கள்லாம் தூக்கி போட்டுட்டு மன நிறைவுடன் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தொடக்கம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்தே உங்களுக்கு நடக்க போகுது. குடும்ப உறவுகள் உங்கள் மீது அதிக அக்கறை காட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரகங்களுடைய நிலைகள் சூப்பராக இருக்குது. அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரையும் நம்முடைய விருச்சிகராசி என்பர்கள் மனம் என்ன சொல்கிறதோ அதனை மட்டும் கேட்டு நடந்துட்டீங்கன்னா எண்ணம் போல் நல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து என்னென்ன விஷயங்களை மிக அதிகமாக சிந்தித்து வைத்திருந்தீர்களோ,
எதனை செயல்படுத்த முடியாமல் தவித்து வந்தீர்களோ அத்தனை விதமான விஷயங்களும் செயல்படுத்தி உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக மனசு ரிலாக்ஸாக ஈஸியாக உங்களுடைய செயல்பாடில் மகிழ்ச்சியும் பொருளாதாரத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன. எதிர்பாராத தன வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி யாருக்கா உதவி செஞ்சுருப்பீங்களா, இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பணம் கொடுத்து வச்சுருப்பீங்களா, அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. பெரிய அதிகாரிகளுடைய ஆசீர்வாதம், உங்களை விட மூத்த அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் அற்புதமான மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. சரியா? இவ்வளோ நாட்களாக நண்பர்கள் மூலமாக பல அழுத்தத்தை சந்திச்சிட்டிங்க. உங்க கூடவே இருந்து பொதுவாகவே விருச்சிகராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா கூடவே இருக்க உறவுகளும் கூடவே இருக்கும் நண்பர்கள் மூலமாக தான் பல அடி விழுந்திருக்கும். ஸோ ஆனால் இந்த வாரம் தொடக்கத்திலேருந்து அப்படிப்பட்ட நபர்களுடைய கம்யூனிகேஷன் உங்களுக்கு கட்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத உறவு உங்களை இந்த வாரத்தில் விட்டு விளைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் சுய ஜாதகத்தில் நம்ம சொன்ன மாதிரி கிரகமைப்புகள் அற்புதமாக இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. ஓகேவா? உங்களை அழுத்தம் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யார் உண்டு பண்ணுறாங்கன்னே தெரியலங்கிற குழப்பம் இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் இந்த கோச்சார கிரகங்கள் என்ன பண்ண போகுது, அவர்கள் யார் என்பதை உங்களுக்கு சுட்டி காட்டி உங்களுடைய லைஃப்பில் ஒரு அழுத்தம் இல்லாத ஒரு விவேகமான வெற்றியை கொடுக்கக்கூடிய சிறப்பான வாரத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய வாரத்தை கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு கவலைகளை கடந்து கற்பனைகளை கடந்து நிஜ வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையாக இருக்க போகுது. நிஜமாகவே மனசு அவ்வளோ சந்தோஷமாக, மன வருத்தங்களே இல்லாமல், போராட்டங்களே இல்லாமல், மன நிறைவோடு உங்களுடைய இந்த வாரத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மனசார மகிழ்ச்சியுடன் இருக்க போகிறீங்க. உங்களுடைய குழந்தைகள் மூலமாக ஏதேனும் மன அழுத்தம் இருக்குன்னா, தனுசு ராசி குழந்தைகள் மூலமாக ஏதேனும் மன அழுத்தம் இருக்குன்னா உங்கள் குழந்தைகள் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இந்த வாரம் தொடக்கத்திலேருந்து உங்களுடைய அன்பை முழுமையாக புரிந்து கொண்டு தனுசு ராசி அன்பர்களை நேசிக்க போகிறாங்க, மதிக்க போகிறாங்க. உங்களுக்கான நிலையான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் சூப்பராக இருக்குது. தடைப்பட்டு வந்த அத்தனை விதமான காரியங்களும் உடைக்கப்பட்டு, தடை அதை உடை அப்படிங்கிற மாதிரி உடைக்கப்பட்டு உங்களுக்கு சரியான ஒரு பாதை அமைப்பை, சரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்க போகிறீங்க. பல பேருக்கு ஐடியா கொடுத்த தனுசு ராசி என்பர்கள், தனக்கான ஒரு அங்கீகாரத்தை மறந்த தனுசு ராசி என்பர்கள் தனக்கான ஒரு நிலையான தன்மையில் சிந்தித்து செயல்பட்டு பாராட்டுகளை பெறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன சொல்கிறேன்னா, தனுசு ராசி பெண்கள்லாம் இவன்லாம் நீங்கள் போராடின போராட்டத்துக்கு இந்த வாரம் கொஞ்சம் அப்படியே ஒரு ஃப்ரீடம் கொடுத்த மாதிரி. சரியா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்களுடைய கணவருடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் உங்களை கண்டுக்கிறாமல் உங்களை எவ்வளவோ டிப்ரெஷன் உண்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாரத்தில் அந்த நிலை மாறப்போகுது. அதேபோல் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் தொடங்கணும், புதிதாக முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய அன்பு நேயர்கள் உறுதியாக இந்த வாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கான பாக்கியம் கிரக ரீதியாக சூப்பராக. சக ஊழியர்களுடன் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள், மன போராட்டங்கள் இதெல்லாம் விலக போகுது. அதாவது என்ன சொல்கிறேன்னா, மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயமும் இயங்குறனால இந்த வாரத்தை உங்களுக்காக சிந்திங்க, உங்களுடைய குடும்பத்துக்காக சிந்திங்க, உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக சிந்திச்சிங்கன்னா வெற்றி உங்களுக்கே. மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் ஒரு இனிமையான செய்திகள் கிடைக்க போகுது. உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணி இப்படி தான் வாழணும்,
இப்படிலாம் வாழலாம், இப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்களை அற்புதமாக நடத்தி வைக்க போகிறார். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே செமையாக இருக்க போகுது. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்க போகிறாங்க. சக தோழர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. அதேபோல் உங்கள் கூட பழகக்கூடிய பெண் தோழியாக இருக்கட்டும், அதேபோல் ஆண் தோழனாக இருக்கட்டும். ஸோ இவங்க மூலமாக என்ன கிடைக்க போகுது? ஒரு நிலையான தன்மையில் சிறப்பான செயல்பாடுகள் இனிமே தான் நீங்கள் இந்த வாரம் தொடக்கத்திலிருந்து உணர போகிறீங்க. கடந்த வாரத்தில் உள்ள சில தடையாக இருக்கட்டும், பல பிரச்சனையாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே என்ன ஆக போகுது? உங்களை விட்டு கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. பாராட்டுகளை பெறக்கூடிய அளவுக்கு, அதாவது உங்களுடைய செயல்பாடில் என்னென்ன பிரச்சனைலாம் இருந்துச்சோ அதெல்லாம் நீக்கி உங்களுக்கான பாராட்டுகளை பெறக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கின்றன. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்க போகுது. அதேபோல் காதலை சொல்லலாமா, காதலை சொன்னால் பிரச்சனை வந்துடுமா, காதலை சொல்லாட்டி தான் பிரச்சனை இருக்கா, மனசுக்குள்ளே இவ்வளோ போராட்டம் இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய மகர ராசி அன்பர்கள் உறுதியாக இந்த வாரம் தொடக்கத்திலேருந்து, அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே மேக்ஸிமம் ஒரு நல்ல நாள் பார்த்து, அதிலே இப்போ நல்ல நாள் பார்க்குறேன்னா உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுடைய சந்திரன் வரும்பொழுது, கோச்சார சந்திரன் வரும்பொழுது என்ன பண்ணுங்கள், நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய காதலை சொல்லுங்கள். ஸோ ராசிக்கும் சொல்லலாம். அப்போ சரியான நேரத்தை எடுத்து உங்கள் காதலை சொன்னீங்கன்னா காதலில் மகிழ்ச்சி கிரக ரீதியாக உறுதியாக உண்டு. அதேபோல் குழந்தைகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போது. குழந்தைகள் உங்களை புரிஞ்சுக்கிற போகிறாங்க, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஸோ அதே போல் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மகிழ்ச்சிகள் அதிகரிப்பதற்குரிய ஒரு சிறப்பான ஒரு வாரமாக இருக்குது. விரைய செலவுகள் குறைய போது. தேவையான விஷயங்களுக்கு, அதுவும் சுப செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை என்ன செய்ய போகிறீங்க, செலவழிக்க போகிறீங்க. இப்போ வரையும் நீங்கள் எவ்வளோ தூரம் விரைய செலவாச்சுன்னு மன வருத்தத்தில் இருந்தீங்களோ அது நீங்கள் போது. புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போது. புதிய உறவுகள் மூலமாக முன்னேற்றம் கிடைக்க போது. புதிய நட்பின் மூலமாக அதிகமான அன்பு கிடைக்க போது. எல்லாமே புதுமையாக இருந்து உங்களுடைய மனசும் இனிமையாக இருந்து சிறப்பான ஒரு வாரத்தை நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை காலை அதிகாலை 7 மணி வரையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அப்போ இந்த சந்திராஷ்டமம் நடக்கும்போது எதுவுமே செய்யக்கூடாதா, ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை வந்துடுமா, ஒரு மனக்குழப்பம் வந்துடுமோ, ஏற்கனவே பல போராட்டத்தோடு இருக்குமே, நம்ம என்ன செய்வது அப்படின்னு யோசித்தீங்கன்னா சந்திராஷ்டமம் பார்த்து பயப்பட தேவையில்லை. சந்திராஷ்டமம் என்ன பண்ணணும்னா ஒரு சில மனக்குழப்பங்கள் கொடுக்குங்கிறது உண்மைதான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணால் அதுக்கு நம்ம முதலே ரெடி ஆகிக்கணும். ஒரு வண்டியில் வேகமாக போயிருக்கோம், ஒரு ஸ்கூல் பக்கத்தில், ஹாஸ்பிட்டல் பக்கத்தில், ஒரு மிக முக்கியமான இடங்களில், நமக்கு பாதுகாப்பு இல்லாத இடங்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு பேரிகார்டு போடுவாங்க, இல்லாட்டி ஒரு வேகத்தில் வைப்பாங்க. ஸோ இது எதுக்குன்னா கொஞ்சம் கவனமாக போங்க அப்படின்னு. கவனமாக போனவன் யாருமே கீழே விழுறது கிடையாது, சரியா? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் கவனமாக இந்த கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை காலைல 7 மணி வரையும் எந்த ஒரு புதிய விஷயங்களிலும் தலையிடாமல், எந்த புதிய விஷயங்களை இம்பார்ட்டன்ட் கொடுக்காம நீங்கள் உங்களுக்கான பணியை மட்டும் கரெக்டாக செஞ்சுக்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள் கிரகங்கள் கொடுக்கும். சக ஊழியர்களிடம் விவாதங்கள் வைக்கக்கூடாது. எப்போ, அதாவது நான் புரிய வைக்கேன், நான் உன்னை சொல்கிற புரியுதா, நான் சொல்கிறது கேட்டு தான் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சக ஊழியர்களிடம், அதுபோல் கூட இருக்கக்கூடிய நண்பர்களிடம் எந்த ஒரு விவாதமும் தொடர்கொள்ளலாம். அதாவது என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு விவாதமும் பண்ணக்கூடாது, சரியா? அப்படி தேவையில்லாமல் அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கே ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டுரும். ஏன்னா அவங்க குழப்பி என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக தப்பிச்சுக்கிடுவாங்க. ஸோ இதில் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த வாரம் தொடக்கத்திலே உங்களுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமையிலேருந்து நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு குதூகூலமான வாரம். எடுத்த எல்லா விஷயங்களும் வெற்றி தான். செவ்வாய்க்கிழமை காலையில் 7 மணிக்கு மேலே
நம்முடைய கும்பராசி என்பவர்களுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்க போகுது. உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அப்படின்னு என்ன பண்ண போகிறீங்க? உங்களுடைய படிப்பு விஷயத்துலையும் சரி, உங்களுடைய வேலை சார்ந்த விஷயத்திலையும் சரி, உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்திலையும் சரி, ஒரு சிறப்பான சமூகம் உங்களுக்கு அற்புதமாக நடக்க போகுது. அதேபோல் கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வர போகிறீங்க, மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வர போகிறீங்க, வேலை சார்ந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து வேலை உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை யார் செய்கிறா? உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் இந்த வாரத்தில் அற்புதமாக செய்ய போகிறாங்க. சரியா? அப்போ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் மட்டும் இந்த பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா யார் நம்பி கேமரா இல்லாமல் எவிடன்ஸ் இல்லாமல் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்த காசு திரும்ப வர்றதுக்கு பல வருடங்கள் ஆகும். அப்போ நீங்கள் தான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய பிஸி ஷெடியூலில் மற்றவங்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி அதில் பிரச்சனையை சந்திப்பதை விட நீங்களாக இருப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு வாரமாக கொடுப்பதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை, மிகப்பெரிய முன்னேற்றங்களை, சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வாரம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மீனராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை காலையிலிருந்து, செவ்வாய்க்கிழமை அதிகாலை 7 மணியிலிருந்து, அதே போல் கிட்டத்தட்ட வந்து ஒரு வியாழக்கிழமை இரவு 7 மணி வரையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அவசரப்படாமல் முடிவெடுக்கணும். வெள்ளிக்கிழமை நீங்கள் இவ்வளோ நாள் பொறுத்திருந்ததுக்கு நிறைய மாற்றங்களை, நல்ல முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்தே உங்களை ஏதாவது ஒரு குழப்பம் உண்டு பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் செய்வாங்க. சந்திராஷ்டமம் அன்றைக்கி இருக்குது. அப்போ என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க சிவ ஆலயங்களில் போய் கொடி மரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுறது, கோயிலில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 முறை சுற்றி வந்து உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் கொடிமரம் இருந்தால் கொடிமரத்தை கட்டாயமாக உட்காந்துருங்க. தலை விருட்சம் இருந்துச்சுன்னா சிவன் கோயிலோட தலை விருட்சத்தில் போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு, இந்த வாரத்தை எனக்கு ஒரு இனிமையான வாரமாக மாற்றி கொடுங்க, உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க. அப்படி வேண்டிட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கிட்ட ஞாயிறு திங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதை கரெக்டாக முடிச்சிடுவீங்க. சரியா? அப்போ செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து வியாழக்கிழமை சாயங்காலம் 7 மணி வரையும் எந்த ஒரு புதிய விஷயத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அந்த முக்கியத்துவத்தில் நிறைய பிரச்சனைகளை உங்களை சந்திக்க வச்சுருவாங்க. ஏன்னா இப்போ வரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மீனராசி அன்பர்கள் பல பேருக்கு உதவி பண்ணி தன்னோட லைஃப்பில் நிறைய பிரச்சனையை சந்திக்கிங்க. இந்த பிரச்சனை சந்திக்காமல் கரெக்டாக உங்கள் லைஃப்பை கொண்டு போகணுன்னா இந்த வாரம் நல்ல விஷயங்கள் அற்புதமாக நடக்க போகுது. அது நல்ல விஷயங்களை உங்களுக்காக செயல்படுத்திக்கணும். ஓகேவா? அதே போல் யாராவது டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட சொல்லி, சாட்சி கையெழுத்து போட சொல்லி, அல்லது பக்கத்தில் ஏதாவது பிரச்சனை சொன்னால் அதுக்கு ஒரு சாதகமாக ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்லி ஏதேனும் முயற்சி எடுத்தால் தயவுசெய்து மீனராசிக்கான இதில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா பொதுவாகவே உங்களுக்காக நீங்கள் போய் மாட்டிக்கிட்டதை விட பிறருக்காக மாட்டிக்கிட்டதே அதிகம். ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்களே, சரி ரொம்ப பாவம், நம்ம அவங்க ஏதாவது உதவி செய்வோம், நீங்கள் எப்போ யோசிக்க ஆரம்பிச்சிங்களோ அதுலேருந்து தான் பல பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. இந்த வாரத்தில் அப்படிலாம் சிந்திக்காமல் உங்களுடைய செயல்பாடு சிறப்பாக இருந்தால் வெற்றி என்பது மீனராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுப்பது உறுதி. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் ரொம்ப பொறுமையாக பார்த்து உங்களுடைய ராசிக்கான இந்த வாரத்தின் பொது பலனை பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக பொது பலன்கள் மட்டும்தான். இதில் உங்களுடைய மனசில் 1000 கேள்விகள் இருக்கலாம். இது நடக்குமா நடக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, கடன் பிரச்சனை வெளியே வந்துடுமா வரமாட்டோமா, திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய கேள்விக்கான பதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் நம்ம கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு
உங்களோட டீட்டெயில் அனுப்பிவிட்டு உங்களுக்கான முன்பதிவு வாங்கிட்டு நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணலாம், உங்களுடைய மனசில் உள்ள கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த பொது பலன் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட 20-30% இந்த வாரத்தில் கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள், கிரகங்கள் கொடுக்கின்ற கவனம். ஸோ இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம். ஓகே. அப்போ ஜாதகம் வைத்திருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஜாதகமே எழுதலை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நேர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய எதிர்காலத்தையும் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் பிரசனம் என்ற ஒரு அற்புதமான கருவி மூலமாக. ஓகே. ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான முன்பதிவு கொடுத்து உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு வழிபாடுகள், பரிகார முறைகள் மற்றும் நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயம்லாம் எதிர்பார்த்தது நடக்க போகுது அப்படிங்கிற பற்றி தெளிவாக பார்த்து உங்களுக்கு குறிப்பிட நான் ரெடியாக இருக்கேன். ஓகே. ஸோ அதே போல் வாரமும் ரொம்ப அதிகமான வியூஸ் கூடிக்கிட்டே இருக்குது. உங்களுடைய ஆதரவு கொடுத்துக்கிட்டே வரீங்க. இதே போல் தொடர்ந்து நம்முடைய ஷன்னோஸ்டோ டிவி நேயர்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே வந்துருந்தால் வாரம் உங்களுடைய வாழ்க்கைக்குரிய மாற்றத்துக்குரிய முன்னேற்றத்துக்குரிய விஷயங்களை தெளிவாக குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துள்ள நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.